ஆனா ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம அதுக்கு பெருசா ஆசைப்படுறோம். எல்லாருமே சிஎம் ஆகணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இது ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான். இது ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய அளவில் இதை நீங்க கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது. சமூக மாற்றங்களை பெருசா செய்ய முடியாது. ஒரு ஊழல் இல்லாத அரசு எங்களால ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையான அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எங்க இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில தான் இருக்கு. பிரதமர் பதவி தான் இருக்கு. இப்ப தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டாங்க. ஒரு தேசிய அரசியல பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியா மாறணும், அடுத்து நாம பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆயிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரானா ஆக முடியும், செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. முதலமைச்சர் ஆயிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் 30 பேர்ல ஒரு ஆள், அவ்வளவுதான். 545 எம்பிக்கள்ல ஒரு 40 எம்பி தான் இங்க இருந்து போறோம். மிச்சம் 500 பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அவெல்லாம் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும், ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும். நான் குறைச்சி மதிப்பில்ல, ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை. எப்படி எது அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல், திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல், இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்துல மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு, அப்ப எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை. எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஜனநாயகம் தான் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அதுதான் இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது. அதுதான் பேச வைக்குது. அதுதான் நம்மள உரிமைகளை கோர வைக்குது. அதுதான் நம்மள இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது. ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது. அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். பாகுபாடு கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான், எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது. இதெல்லாம் நாம ஏதாவது ஒரு வசனத்துல போற போக்குல அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தையின் உள்ளத்துல பதியும். சாதி பெருமிதம் பேசுறதுங்கிறது பழமைவாதம். சாதிலாம் வேண்டாம், நாம எல்லாம் ஜனநாயகமா சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரி அரசியல் முற்போக்கு சிந்தனை. அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்தாதான் ஒரு இடதுசாரி முற்போக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜனநாயகத்தை நம்பினாலே அது இடதுசாரி சிந்தனை தான், அது முற்போக்கு சிந்தனை தான். ஜனநாயகத்தை நம்புறதுங்கிறது வேற என்ன? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அவ்வளவுதான் டெமோக்ரஸி. நான் பேசுறதுக்கு சுதந்திரம், நான் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம், நான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு சுதந்திரம், இந்த மாதிரியான அரசியலை பேசுவதற்கு சுதந்திரம், இதெல்லாம் அனுமதிக்கிறது தான் ஜனநாயகம். அதை விட சகோதரத்துவங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் இருந்தாதான் சமத்துவங்கிறது நிகழும். இப்போ உலகம் முழுக்க என்ன போராட்டம் நடக்குதுன்னா, அது ஜென்சி ரெவல்யூஷன்றாங்க. இப்போ நேபாளத்தில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இப்ப மொரோக்காவில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த புதிய தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இளம் தலைமுறையின் புரட்சி, இந்த சோசியல் மீடியா தலைமுறையின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான் போராடுறாங்க. என்னன்னா ஈக்குவாலிட்டிங்கிறது தான், சமத்துவங்கிறது தான். அதுதான் ஜனநாயக சிந்தனை.
அந்த உணர்வு தங்கமணி அவரிடத்திலே இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை தேடி வந்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த உரிமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தங்கமணி அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். அவர் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம், அவரே இங்க சொன்னார், நான் சிறப்பா பண்ணியிருக்கிறேன், இந்த படம் கட்டாயம் வெற்றி பெறும் உங்கள் ஆதரவோடு என்று சொன்னார். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும், இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஜனநாயக சிந்தனை உள்ள அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த திரைப்பட குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.